உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஆர்.எஸ். கவாய் அவர்கள் மீது அவர்களுடைய நீதிமன்ற அறையில் ராகேஷ் கிஷோர் என்பவர் காலணி வீசிய சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதியரசர் கவாய் அவர்களுடைய தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடன் 1956 பௌத்த மதத்தை சார்ந்தவர். பௌத்த மதத்தை சார்ந்த முதலாவது தலைமை நீதியரசர் ஆர்.எஸ். கவாய் அவர்கள். அதே போல இவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலித் சமூகத்தைச் சேர்ந்த இரண்டாவது நீதியரசர் ஆவார். தலைமை நீதியரசனுடைய அறையில் காலணி வீசியவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதே போல் அவர் வீசிய காலனியும் கூட அவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய நாட்டில் நீதி பரிபாலனத்திற்கு மோடி அரசு எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் நடக்கின்றது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.